அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் 2 பார்க்க போகிறோம். 6th நியூ புக்கில் இயல் 2 நம்ம ஃபஸ்ட் வீக்கு வந்து பார்த்தா ஷெட்யூலில் 1 to 5 இயல் வச்சுருப்போம். 6ஆம் வகுப்பு அதில் இயல் 2 பார்க்க போகிறோம். ஸோ 1வது இயல் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த 1வது இயல் பாருங்கள். 1வது இயல் வீடியோ ரொம்ப பெருசாகிட்டுன்னு சொன்னீங்க. ஸோ நான் வந்து பார்த்தா எடுத்தோம்னா நான் பெருசாக தான் எடுப்பேன். ஸோ உங்களுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமானது மட்டும் சொல்லி எடுக்கேன். நீங்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணப்போ 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக ரீட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துக இந்த இதுக்கெல்லாம் ஜென்ரல் டாபிக் வந்து பார்த்தா தேவைப்படும். நான் காமிக்க பாருங்கள் இப்போ. ஸோ அங்கே பாருங்கள், இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தலுக்கு தேவைப்படும். அதற்கப்புறம் நம்மளுக்கு இந்த டாப்பிக்கு தேவைப்படும். கோட்டிடத்தில் கிட்டே எதுக்கு மிஸ் ஆகினாலும் தேவைப்படும். அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் இது புக் பேக்லேயே மேக்ஸிமம் கவர் ஆகும், மொழித்திறன் பேச்சில் கவர் ஆகும். ஆனால் அவங்க உள்ளேருந்து எடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் படிக்கிறதே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுபோக கொஞ்சம் கான்செப்ட் ரொம்ப தெரிஞ்சுட்டா சந்திப்புலேயே ஒருமை பெருமை நிறுத்த கூட்டிடலாம். அந்த புக்கு உள்ளே பார்க்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் நமக்கு வந்து சிலபஸ் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. ஏன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துகிறதுல கூட இப்போ இந்த பாட்டை கேட்கலாம். புரியுதுங்களா? எந்த பாட்டுனாலும் எந்த லைன்னாலும் கேட்கலாம். அதனால் நீங்கள் ரீட் பண்ணிக்கிடுங்க. நான் ரீட் பண்ணால் லேட் ஆகும், நீங்கள் ரீட் பண்ணிக்கிடுங்க. இதே ரீட் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ரீட் பண்ணி எல்லாம் ரீட் பண்ணிக்கிடுங்க. அது சொல்லும் பொருள் படிக்க வேணுமா, அதுக்கு தான் இந்த இது தேவை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கன்னா இணைப்பு சொல் வந்துச்சுன்னா அது பாருங்கள். இணைப்பு சொல் வருதான்னு பாருங்கள். ஜென்ரல் டாபிக் இங்கேயும் வருதான்னு பாருங்கள். இதேமாதிரி எதுவும் நம்ம ஜென்ரல் டாபிக் கொடுத்ததெல்லாம் வருதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அது படி ரிலேட்டடாக இது வரணும். இப்போவும் இது கூட வரும் பாருங்களேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணணும். ரீட் பண்ண ரொம்ப அவசியம் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ரீட் பண்ணணும். சொல்லும் பொருள் எப்படி படிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மனப்பாடம் பண்ணாதீங்கப்பா. இப்போ இந்த சொல்லு பொருள் இருக்கா, இந்த சொல்லு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ திங்கள்னா நிலவு, கொங்குன மகரந்தம், அலர்ன மலர்தல், திகிரின ஆணைச்சக்கரம், பொற்கோட்டின பொன்மையான சிகரத்தில், மேருன இமயமலை, நாம நீர்னா இது அச்சந்தரும் கடல், அலின கருணை. இதை வந்து நான் எப்படி படிக்கணும்னா நம்ம இங்கே தான் எழுதி படிக்கணும். இப்போ பாருங்களேன், திங்கள்னா நிலவு அப்படின்னு நீங்கள் இதில் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு நிலவை போற்றுதும் அப்படிங்காரு. அதை கொங்குன இது மகரந்தம். அப்போ பார்த்தோன்னா நீங்கள் இங்கே எழுதி வச்சு படிக்க தான் பெட்ரு. ஆனால் நான் எப்படி இதுதான் படிக்கணும். ஆனால் யார் இப்படி படிக்கா, எல்லோரும் நீங்கள் வந்து மனப்பாடம் தான் பண்ண பார்க்கீங்க. அப்போ மனப்பாடம் பண்ணதுக்கு தான் நீங்கள் நினைக்கிங்க. அப்போனா உங்களுக்கு எப்படி மைண்டில் நிற்கும். நீங்கள் இதுமாதிரி 6 to 12 வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் படிக்கல, சொல்லும் பொருள் நிற்கிறது தான். அதாவது இப்படி ஒரு கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். இதுன்னு நினச்சிக்கோங்க, இஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அலர்னா என்னது, மலர்தல் அப்படின்னு படிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்படி எழுதி வச்சுக்கிட்டு அடுத்தல அந்த பொருள் நீங்கள் நான் சொல்ல பாருங்கள். இப்போ பாருங்கள், சென்னினா யார், சோழன் மன்னன் என்ன சொல்லுது, அடுத்த பாரு வெண்குடை என்னது, நிலவை சொல்லுது. இப்படி எழுதி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். காவி நாடுன்னு இது காவி நாடுன்னு சோழனை பற்றி தான் சொல்லுது. அதை திகிரினா என்னது, என்னது இருக்குது திகிரினா ஆணை சக்கரமா, ஆணை சக்கரம். திகிரினா என்னது ஆணை சக்கரம். அடுத்தால பொற்கொட்டுனா என்னது பொன்மையான சிகரத்தில். இப்படின்னு எழுதி வைங்க சரிங்களா. நான் எல்லாத்துக்கும் எழுதுனோம்னா எனக்கு லேட்டாயிரும்பா. அதனால் நீங்கள் இப்படி எழுதி வச்சு அதுக்கப்புறம் நாம நீர் என்னது அச்சம் தரும் கடல். அச்சம் தரும் கடல், அச்சம் தரும் கடல் சரிங்களா. அச்சம் தரும் கடல் இப்படி எழுதி நீங்கள் வச்சுக்கிட்டு பாருங்க. அவன் அதை இந்த அலினா பார்த்தோமா, இது கருணைன்னு பார்த்தோமா, அலினா கருணை. இப்படி எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது பொருள் லேசாக ரீட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் பொருள் நீங்கள் ரீட் பண்ணி பழகினீங்கன்னா உங்களுக்கு நல்ல இதாக வரும். இப்போ பாருங்கள், கொங்கலன்னு எழுது மகரந்த தாள்கள் பரவிய பூக்களால் கட்டப்பட்ட அப்படின்னா கொங்கலர். அப்படின்னா கொங்குனா இது மகரந்தத்தாள். அலர்னு எழுது அந்த மகரந்தத்தால் பரவிய பூக்களால், அதான் இது அந்த மலர்ந்த பூக்களால், அதான் மலர்தல்னு இருக்குது. அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் படிக்கணும். அதனால் இந்த பாட்டை வந்து சொல்பொருள் எழுதி வச்சு படிங்க. மனப்பாடம் பண்ணணுன்னாலும் நேராக போய் இப்படி போய் மனப்பாடம் பண்ணுங்கள். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம் இப்படி படிச்சுட்டு அடுத்தல இதை வந்து பார்த்தா ரீட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ பாருங்கள், அவனுடைய வெண்கொற்றக்கூடிய குளிர்ச்சி புகுந்து அதை போலவே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னது ஒரு அதனால், அதை பாருங்கள், அதனால் என்னது ஒரு இணைப்பு சொல். இங்கே ஆகையால், ஏனெனில் இப்படி எதுனாலும் போடுவாங்க ஆப்ஷனில். ஸோ நீங்கள் இணைப்பு சொல்லலாம் பார்த்து நீங்கள் தான் படிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக பார்த்து படிக்கணும். நம்ம டெஸ்ட் கொஸ்டின் இதெல்லாம் இருக்கும். எந்தெந்த ஆங்கிலெலாம் அவங்க வச்சுருக்காங்களோ அந்தந்த ஆங்கிளாக இருக்கும். பாருங்க,
கதிரமுள் சிக்கலனுடைய இலவங்க அதனால் அப்போ அது இங்கே அதனால் ஆகையால் வருமா அதெல்லாம் நம்ம கேட்போம். இங்கேயும் அதனால் தான். அப்போ இது இணைப்பு சொல் இதெல்லாம் சரிங்களா. அதில் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இப்போ கேட்பான்னு கிடையாது. நீங்கள் ரீட் பண்ணிடுங்க தெரியணும் அவ்வளோதான். ஏன்னா இது பொருந்தாதெல்லாம் கூட கேட்பாங்க. இப்போ முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இப்படி கொடுத்துட்டு இன்னொன்று வந்து சிலப்பதிகாரம் கொடுத்துட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிமேகலையில் உள்ள ஒரு காப்பிய நேமாக கொடுத்துருவாங்க. அப்போ எது பொருந்தாததுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அதுக்காண்டி கேட்பாங்க. அப்போது இங்கே பாருங்க திங்கள், ஞாயிறு, மலை இந்த 3த்தையும் தான் போட்டிருக்கு. எது சிலப்பதிகாரம் போட்டிருக்கு. அப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு ஏதாவது ஒன்று கூட கொடுக்கலாம். அப்படி எதுனாலும் கேட்கலாம். அதனால் நீங்கள் ரீட் பண்ணி இதை படிச்சுக்கிடணும். இது ரொம்ப முக்கியம்னா இப்படி முக்கியம் கிடையாது. நீங்கள் ரீட் பண்ணி படிக்கணும் சரிங்களா. அடுத்தால நேராக வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கு தான். கழுத்தில் சூடுவது எது உங்களுக்கு நல்லா தெரியணும். என்னதுன்னா ஒன்றுமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் கேட்பாங்க அடைப்புக்குள் கேட்கலாம், இல்லை கோடிட்டேட்டம் கேட்கலாம், எதுனாலும் கேட்கலாம். அதனால் நீங்கள் புக் பேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. புக் பேக் தனியாலாம் நீங்கள் படிக்காதீங்க. அந்த புக்கு படிச்சுட்டு அந்த லெசனை படிச்சுட்டு அதோட படிக்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தனியாலாம் பிடிஎஃப் வச்சு படிக்காங்க கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. கழுத்தில் சுட்டுவது என்னது தார். ஏன்னா தார்னா என்னது மாலை, அதனால தார் சரிங்களா. கதிரின் மற்றொரு பேர் என்னது சொல்லுங்க பார்ப்போம். ஞாயிறு. அப்போ என்னது ஞாயிறு. வெண்குடை எது வெண்மை ப்ளஸ் குடை எப்படி பிரிக்கணும். ஈறுபோது விடுவி மை கெட்டது அவ்வளோதான். வெண் ப்ளஸ் குடைன்னு வந்துட்டு. பொற்கோட்டு இது எப்படி வரும். பொற்கோட்டு எப்படி வரும்பா நம்ம பொன் ப்ளஸ் கோட்டுன்னு வரும். இது எப்படி பிரியுதுன்னா நம்ம இந்த புணர்ச்சி இருக்கலாம். இது புணர்ச்சி என்ன விதினா நம்ம இந்த ஒரு புணர்ச்சி உண்டு. என்ன புணர்ச்சினா ந வல்லினம் வர டேர அப்படின்னு வரும். அதாவது 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா டாவும் 2 சொல்லி நான் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ரேவும் வருமா. இதுதான் விதி. அப்போ இங்கே என்ன இருக்குது 2 சொல்லி நான் இருக்குது. அப்போ என்ன வரணும் ரே வரணும். அப்போது எது அந்த நிலைமொழியிலையும் வறுமொழியும் பார்க்கணும். அப்போ இயல்பும் ஆகும் வேற்றுமை கல்வெளிக்கு அனைத்து மெய்வரின் இயல்பாகும்னு ஒரு விதி இருக்குது. ஏதாவது நேன வல்லினம் வர டரவும் இயல்பும் ஆகும் வேற்றுமை கல்வழி அனைத்தும் மெய்வரினும் இயல்பாகுமே அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதிப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொன் இருக்கலாம். அந்த எந்த பொன் இந்த பொன் வந்து நிலைமொழி இருக்க பொண்ணும் அங்கே வந்து பார்த்தோன்னா கோட்டும் வந்து என்ன ஆயிடுது. இந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா பொற் ஆயிடுது அவ்வளோதான் சரிங்களா. அந்த பொண்ணு என்ன ஆயிடுது பொற்கோட்டு அப்படின்னு ஆயிடுது சரிங்களா. இதுதான் அந்த விதி. கொங்கு அலர் கொங்கு அலர்னு என்னது. இது வந்து பார்த்தா என்ன குட்டியிலக்கிறோம். இது வந்து ஒரு மென்தொடர் குட்டியிலக்கிறோம். என்ன தொடர் குட்டியிலக்கிறோம் கொங்குங்கிறது ஒரு மென்தொடர் குட்டியிலக்கிறோம். அப்போது மென்தொடர் குட்டியிலக்குமா. அப்போ அந்த மென்தொடர் குட்டியிலக்கிறோம்னா என்னது இக்கு ப்ளஸ் ஊ இருக்குது. நிலைமொழியில் என்னது இருக்குது இக்கு ப்ளஸ் ஊ தான் கூவாக இருக்குது. அப்போது உயிர் நுக்குரல் மேய்விட்டு ஓடும் போய் ஊ போயிட்டு அதை இக்கு இருக்குது. இக்கு ப்ளஸ் என்னது இக்கு அதெல்லாம் வந்து பார்த்தா வருமுள்ள இருக்கா. அப்போ அப்போ என்ன ஆயிடுது கே ஆயிட்டா. அப்போ என்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிட்டுன்னா கொங்கலர் அப்படின்னு ஆயிட்டு. கொங்கலர்னு என்னது கரெக்டான ஆன்சர். இதுதான் கொங்கலர் கரெக்டான ஆன்சர். அது பாங்க அவன் அலிபோல் அப்படின்னு என்னதுன்னா இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ளஸ் என்ன ஆயிட்டு ஆயிட்டு சரிங்களா. அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தா என்னது இருக்குது இன் ப்ளஸ் வந்து நே தான் இருக்குது. ஸோ அவன் அலிபோல் இதுதான் வரணும் சரிங்களா. அடுத்தல பார்த்தோன்னா வேறு என்னது இருக்குன்னா காணி நிலம். காணி நிலம் வந்து பார்த்தோன்னா பாரதியார் வந்து பார்த்தா சிலபஸில் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன கொடுத்துருக்காங்க அந்த இதை இந்த முதலேருந்து ஸ்டார்டிங்லேயே லாஸ்ட் வரை ரீட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா. இந்த பாட்டெல்லாம் ரீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புக் பேக்கில் இருக்கும். அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க தவிர மற்றது கேட்ட இப்போ இந்த வந்து இதே கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால் நீங்கள் எதுக்கும் ரீட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா. அந்த பாட்டை நான் நடத்தினோம்னா ஒரு இயலை 2 மணி நேரம் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிக்கிடுங்க. நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். இப்போ சொல்லும் பொருளாக காணி இன்னும் என்னது நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் என்னது மாளிகையின் அடுக்குகள். நித்தம்னா உள்ளம். சித்தம்னா உள்ளம் சாரிப்பா. சித்தம்னா என்னது உள்ளம். அப்படியே வந்து படிச்சுக்கிட்டு அடுத்தல நீங்கள் என்னதுன்னா இதில் இந்த நம்ம சிலபஸ் ஓரியன்டாகவே தான் நம்ம படிக்கணும். அதனால நம்ம மெயினே புக் பேக் மொழிதிறன் பயிற்சி தான் ரொம்ப வந்து ஆதிக்கம் செலுத்துறது. அதெல்லாம் சொல்லு பொருள் இதேமாதிரி பிரித்தெழுது சேர்த்துக்கிறது தான். இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் ரீட் பண்ணி அப்படியே லைஸாக படிச்சு வச்சுருங்க சரிங்களா. ஏன்னா அந்த சொற்களை ஒழுங்குபடுத்துக இதேமாரி ஏதாவது டாப்பிக்கில் கேட்டாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் படிச்சு வச்சுக்கோங்க. அதே போல் கிணறு என்பது குறிக்கும் சொல் என்னது கேணினா என்னது சொல்லுங்கப்பா. கேணினா என்னது
அப்போ பாருங்கள், கிணறு என்பது குறிக்க சொல்லுது கேணி. கேணின்னா என்னது? கிணறு. சித்தம் என்னது? உள்ளம். சரிங்களா? இது பாருங்கள், 3 சொல்லின, இது வேற வந்துடும். சரிங்களா? இது என்ன ஆகும், அது என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். இது என்னது, இது என்னதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மனமும் என்னதுன்னு கீழே கமெண்ட் பண்ண வேண்டும். அடுத்த பாருங்க, மாடங்கள்னா என்னது என்பது பொருள். மாளிகையின் என்னதாம்? அடுக்குகள். ஏன்னா அங்கே அந்த பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ பாருங்க, நன்மாடங்கள். நன்மாடங்கள் என்னது? ஈர்போது விதிப்படி மை கெட்டது, அவ்வளோதான். நன் ப்ளஸ் மாடங்கள், அவ்வளோதான். ஒன்றே ஒன்று தான். நிலத்தினிடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே. அடுத்தல வந்து பார்த்தா பிரிச்சுட்டு இன் ப்ளஸ் இ நீ ஆயிருமா? அதாவது எப்படின்னா இன் ப்ளஸ் இ நீ ஆகும். அப்போ என்னது? உடல் மேல் விரிவந்து ஒன்றுவது இயல்பு விதி, அவ்வளோதான். முத்துச்சுடர், இது என்னதுன்னா ஒரு வன்தொடர் குட்டிலுக்கும் சொல்லலாம், இல்லை இயல்பினும் விதி நின்ற உயிர்முன் கஸ்தப, நீங்கள் எதுனாலும் சொல்லிக்கலாம். ஆனால் வன்தொடர் குட்டிலுக்கத்துலேயும் வரும், இயல்பினும் விதி நின்ற உயிர்முன் கஸ்தப ரெண்டுத்துலேயும் வரும். வன்தொடர் குட்டிலாம் ஊ இருக்குது, இத்து இருக்குது. அப்போ பாருங்கள், நிலைமுறை இது இருக்குது. வன்தொடர் குட்டிலுக்கணும் இல்லைன்னா இது இயல்பினும் விதினும் நின்ற உயிர்முன் கஸ்தபம் முன்னாடி வந்து வள்ளியை நம்பிக்கும், அது மாதிரியும் சொல்லலாம். அப்போ இது முத்துச்சுடர், முத்துச்சுடர் தான் வரணும். நிலா ஒளின்னு என்னது? இது என்ன இருக்குன்னா இ இ ஐ வழி எவ்வும், இ இ ஐ வழி எவ்வும் ஏனே உயிர் வழி வவ்வும் அப்படின்னு ஒரு விதி இருக்கா. அந்த விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஆ இருக்குது. இ அதாவது ஒன்றும் இல்லைப்பா, இ இ ஐ வந்துச்சுன்னா யா ஈ வருமா? சரிங்களா? ஈ வரும். அதில் ஏனைய உயிர் வழினா ஏனைய உயிர் எழுத்துக்கள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மெத்த இருக்க ஏனைய உயிர் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா எது வரும்? வா இவ் வரும், வவ் வரும். அடுத்தல ஏ எழுத்து, ஏன்னு உயிர் எழுத்து இருக்கலாம், அந்த ஏ வந்துச்சுன்னா ரெண்டுமே வருமா? ஈயும் வரும், இவ்வும் வரும். அதுதான் சொல்ல வராங்க. அப்போ இங்கே பாருங்கள், நிலான்னு எது? இங்கே பாருங்கள், நிலான்னு இருக்குது. அப்போ என்னது இருக்குது நம்மளுக்கு? இது இல்லை, இதுதான் இருக்குது. அப்போ இவ்வு தான் வரணும். ஸோ பார்த்தீங்களா, ஏயும் இல்லை. அப்போ என்னதுன்னா நிலா. அப்போ எது? இவ் வரணும். இவ் ப்ளஸ் ஒளி. அப்போ என்னது? யூ ப்ளஸ் ஓ என்ன ஆயிடுது? உடல் மீது உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி என்னது தான் ஓ ஆயிருமா? என்ன ஆயிரும்? நிலவு ஒளியாயிரும். அப்போது ஆன்சர் வந்துட்டா நம்மளுக்கு அதுதான் ஆன்சர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுதாப்பா? இப்படி தான் வரும். சரிங்களா? அதாவது நிலவு ஏற்கனவே இங்கே லீ இருக்குது, அங்கே நிலா இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னது? சி ஆன்சர். அப்போ பாருங்கள், முத்துச்சுடர்னா என்னது? முத்துச்சுடர் போல இது நிலா ஒளி வீச வேண்டும், தூய நிறத்தில் நன்மாடங்கள் கட்டித்தர வேண்டும், என் சித்தம் மகிழ்ந்திடவே தென்றல் காற்று வீச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ 1 2 3. சரிங்களா? முத்துச்சுடர் போல இது நிலா ஒளி, தூய நிறத்தில் நன்மாடங்கள் கட்டித்தர சித்தம் மகிழ்ந்த தென்றல் வீச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் சிறகின் ஓசை. இந்த சிறகின் ஓசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணணுப்பா, கண்டிப்பாக ரீட் பண்ணிடுங்க. சரிங்களா? பாருங்க, அதே போலவே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ரீட் பண்ணணும். வேணா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, இம்பார்ட்டன்ட்லாம் ஒன்று கிடையாது. பாருங்கள், வலசை போதல், அவ்வளோதான். பறவைகள் இடம்பெயர்தலே வலசை போதல் என்பர், அவ்வளோதான். இது மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. எது நம்ம ஒரே இது கோடிட்டேஸில் கேட்பாங்க. இது வந்து புக் பேக்கில் இருக்கும், இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து எங்கே இது இடம்பெயருது, இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் ஒரே நடை தான். இதை நீங்கள் ரீட் பண்ணது படிக்கிறதுல நாமும் சொல்லுறதுக்குன்னு ஒன்று கிடையாது. அப்படி நீங்கள் ரீட் பண்ணி என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். இந்த கப்பல் பறவைனா என்னது? பாருங்கள், சிறை அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை இது கப்பல் பறவை. அப்போ இது தரையிறக்காமல் 4 கிலோமீட்டர் வரை பறக்கும், இது கப்பல். கூளைக்காடா கடற்கொலை பறவை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 பேர் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க? இன்னொரு பேர் எதாவது கொடுத்துட்டு பொருந்தாது கூட கேட்கலாம். இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. நம்மளும் இப்படி தான் கொஸ்டின் கேட்போம். அதை பாருங்களேன், உரிய பொருளை கண்டறிதல், பொருத்தமான பொருளை தேர்தல், உரிய பொருளை கண்டறிதல், அதை வந்து அப்படி கேட்டுட்டு இப்போ இந்த பாட்டை கொடுத்துட்டு இது யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ யார் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அடைப்புக்குள்ளன்னு கொடுத்துட்டு சத்திமுத்து புலவன் கொடுத்துட்டு நான் அங்கே 4 பாட்டு கொடுப்பேன். அப்போ என்னது? நீங்கள் இந்த 4 பாட்டு யாருன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அப்படி கூட கேள்வி கேட்போம், எப்படின்னாலும் கேள்வி கேட்போம். நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நம்ம இது வீக் கொஸ்டின் எப்படின்னு உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கூட கேட்கலாம். இதில் நம்ம நிறுத்தல் குறியில் கூட கேட்கலாம். இங்கே பாருங்க, நாராய் 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 செங்கால் நாராய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியுள்ளார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டைமேல் குறி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுலேயும் கூட கேட்கலாம், எதெல்லாம் கேள்வி கேட்கலாம். ஸோ
மொழித்திறன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ நாலேட்ஜ் இருக்குன்னு தான் இந்த சிலபஸில் பார்க்குறது. ஸோ சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து உரைநடையெல்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லது. இதில் என்னென்ன இப்போ ஆண்குருவிக்கு தொண்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் இருக்கும். இதெல்லாம் அந்த ஜென்ரலாக தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்பலாம் இதில் ஒன்றும் இருக்காது. அதுவும் அந்த போன உள்ள சிலபஸுக்காக நீங்கள் ரொம்ப படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ உள்ள சிலபஸுக்கெலாம் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டாலே போதும். பாருங்களேன், இங்கே அதனால் அப்படின்னு வருது. அப்போ ஒரு இணைப்புச்சொல். இதேமாரி இணைப்புச்சொல் எங்கே வருது? அடுத்த ஒருமைப்பன்மை கிடி வருதா? நிறுத்தல் குறியீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இமயமலை எண்ணாம் வேற்றுமை தொடர் எண்ணாம் வேற்றுமை ஒரு அப்புறம் இத்து வந்திருக்கு. அப்போது இதேமாரி இதுதான் நீங்கள் பார்க்கணும், தவிர ரொம்ப பார்க்கணும் கிடையாது. அடுத்தலாம் இப்போ பாருங்கள், சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். அதெல்லாம் லேஸாக தான் இருக்குது. இந்தியன் பரமன் தான் டாக்டர் சலீம் அலி இப்படிலாம் நீங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதான்ப்பா, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சரிங்களா. அப்படி இப்படி காக்கைக்குரியவங்க தான் பாரதியார் சொல்லிப்பார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இப்படி கேட்கலாம். நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஓல்டு வெர்ஷன் வச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பலாம் இதில் லேசாக என்னென்னா வாட் இஸ் வாட் அவ்வளோ மட்டும் பாருங்களேன். இது முக்கியம். ஏன்னா இது ஆங்கில சொல்லுங்கிறாங்க, தமிழ் சொல்ல கேள்வி கேட்பாங்க. இப்படி தான் நீங்கள் படிக்கணும். அதான் இப்போ உங்களுக்கு சிட்டுக்குருவினால எப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோடிட்டத்தில் கூட கொடுத்துட்டு இப்படி ஒரு கோடிட்டேடம் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேள்வி கேட்கலாம். கோடிட்டேடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் கேள்வி கேட்கலாம்ப்பா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ரீட் பண்ணி அதுபடி படிச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ ஆர்டிக் ஆளான என்னது? உலகில் நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். அப்போ என்னது? இந்த 22,000 இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா மற்றதெல்லாம் எழுதிட்டு இதில் வந்து பார்த்தா ஒரு கோடிட்ட இப்படி கொடுத்தோம்னா என்னது? நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இப்படி தான் கேள்வி இருக்கும். ஒரு டெஸ்ட்டு நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள். ஆர்னித்தாலஜினா என்னதுன்னா பறவை பற்றி படிப்பு. சரிங்களா? அதான் இது ஆர்னித்தாலஜி. ஸோ இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் இதையும் லேசாக ரீட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இயற்கையை பாதுகாக்கும் வகையில் முழக்கத்தொடர்கள் எழுதுங்கன்னா காப்போம் பறவைகளை காப்போம் விழித்தொடருக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா இங்கே வியப்புக்குறி வந்திருக்கு. அவ்வளோதான். தட்பவெப்பம்னா என்னது? இது எப்படி பிரிக்கலாம்னு சொல்லுங்கள். யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். தட்பம் ப்ளஸ் வெப்பம் அப்படி பிரிக்கலாமா? சாரிப்பா, எப்படி பிரிக்கலாம்? தட்பம் ப்ளஸ் வெப்பம் பிரிக்கலாம். அப்போ எப்படி என்னாகும்? மவ்வீறு ஒற்றிலிருந்து உயிரில் ஒப்பவும் அப்படின்னா அந்த விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா இம்மு போயிட்டு அப்போ இது தட்ப வெப்பம்னு ஆயிட்டு. அவ்வளோதான். சரிங்களா? வேதி உரங்கள் நம்ம சொன்னோம்ல இ அந்த கான்செப்ட். சரிங்களா? ஈன்னு என்னது? நம்ம ஒரு கான்செப்ட் சொன்னோம் தெரியுமா? உடம்புடுமை ஐ வழி எவ்வும் வரும் சொன்னோம்ல. அப்போ அதுதான். இப்போ வேதி இது வந்திருக்கா? இத்து ப்ளஸ் தி வந்திருக்கு. தி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்னது? வரும். அப்போ ஏற்கனவே வேதி இருக்குது, அதான் இருக்குது, உரங்கள் இருக்குது. கரெக்டாக? உரங்கள் இருக்குது. அப்போ ப்ளஸ் என்னது? ஆயிட்டா? அவ்வளோதான். அப்போ வேதி உரங்கள். இவ்வளோதான்ப்பா ஆன்சர். இப்படி தான் புணர்ச்சி கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. தரை இறங்கும் அதுதான். இங்கே பாருங்கள், தரை வந்திருக்கு. அப்போ என்னது? உடம்புடுமை. அப்போ என்னது? வரும். அப்போது இங்கே ஏற்கனவே தரை இருக்குது, அதில் வந்துச்சுன்னா இறங்கும். அப்போ ப்ளஸ் என்னது? ஆயிரும். அப்போ என்னதுன்னா தரை இறங்கும். இவ்வளோதான். இங்கே இது வேதி உரங்கள், இது வேதி ப்ளஸ் உரங்கள். வழித்தடம் இது எந்த புணர்ச்சினா வழித்தடம்னு என்ன தெரியுமா? இயல்பினும் விதியும் நின்ற உயிர்முன் கசதப்பா. அதாவது இயல்பானிக்கு எந்த விதியும் யூஸ் பண்ண முடியல, அதனால் இயல்பானிக்கு அதனால் வந்து தான் அந்த விதியை யூஸ் பண்ணி அங்கே இதாகுது. எது? இயல்பினும் விதியும் நின்ற உயிர்முன் அந்த உயிரெழுத்து முன்னே இருந்துன்னா அதாவது அந்த உயிரெழுத்து முன்னே வந்து பார்த்தா கசதப மிகும், அதே எழுத்து மிகுமா. அப்போ வந்து வழித்தடம் இது வழித்தடம்னு வரணும், திடம் கிடையாதுன்னு. வழித்தடம். ஸோ வந்து ஆன்சர் என்னதுப்பா? பி. சரிங்களா? சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கோடிட்டத்தில் கேட்பாங்க. அப்போ பாருங்கள், கோடிட்டத்தில் எப்படிலாம் கேள்வி கேட்காங்க. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் எந்த லெசன்னாலும் உள்ளேருந்து கேட்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மொழிதிறன் பயிற்சியிலே ரொம்ப கேள்வி இருக்குது. சரிங்களா? அதனால் மொழிதிறன் பயிற்சி புக் பேக்கில் தான் கேள்வி இருக்குன்னா புக் பேக் மொழிதிறன் பயிற்சி தான் நான் வந்து இது பண்ணுறேன். சரிங்களா? சாரிப்பா, ஸ்க்ரீன் ஒழுங்கா. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னது? ஆர்டிக் ஆலா. இங்கே பாருங்க,
ஆர்டிக் ஆலா சொல்லாமா? அடுத்த பாருங்கள், அடுத்த ஆன்சரு. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? சத்திமுத்து புலவர். இது ஏற்கனவே எங்கே இருந்துச்சா? ரொம்பலாம் ஈஸியாக தான்ப்பா இருக்கும் சரிங்களா. ரொம்பலாம் நீங்கள் வந்து இது பண்ணாண்டா. சத்திமுத்த புலவர், சத்திமுத்து இல்லை சத்திமுத்த புலவர் வரணும் சரிங்களா. சத்திமுத்த புலவர். அடுத்த பாருங்கள், பறவைகள் இடம்பெறுவதற்கு எது? வலசை போதல். வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. அதாவது மேட்ராலாம் இருக்குது பார்த்தீங்களா, சலீம் அலி. பறவைகள் வலசை போவதற்கு காரணங்களுள் ஒன்று இருக்காங்க. காரணம் வந்து பார்த்தோன்னா அது 3 காரணம் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தா 1 தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எதுன்னு நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெறுகின்றன. அதுபோக இங்கே உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகியவற்றுக்காக பறவைகள் இடம்பெறுகின்றன. அப்போது 1 2 3 4 5 இதுக்காண்டி இது ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காரணத்தை வந்து பார்த்தா 1 தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லலாம், தட்பவெப்பநிலை மாற்றம் போட விட்டுங்க. ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும். தட்பவெப்பநிலை, தட்பவெப்பநிலை இது போடலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை இனப்பெருக்கம் ஏதாவது ஒன்று போடுங்க சரிங்களா. இனப்பெருக்கம் அதில் ஏதாவது ஒன்று போடுங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொழி திரும்பச்சில் மரங்களை வளர்த்து என்னது இந்த அடைப்புக்குள்ளே கேட்பாங்க, எதுன்னு கேட்பாங்க. இயற்கை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலம் வளம் காப்போம். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகையை டேஷ் என்னதுன்னா, தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை என்னதுன்னா குறைந்துள்ளது. சாரிப்பா, குறைந்துள்ளது வராது. அதாவது என்னது பாசிட்டிவ் சொல்கிறாங்க. தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகைன்னா இது அந்த அந்த வலசை பறவைகள்னு என்னதுன்னா அந்த வலசை பறவைகள் வருகை வந்து பார்த்தோன்னா அந்த தமிழகத்தில் என்னது அதிகரித்துள்ளது. அந்த வார்த்தையை தப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகைன்னு இந்த வார்த்தை எப்படி இருக்கக்கூடாது. இந்த புக்கில் மிஸ்டேக் நினைக்கிறேன். எப்படி இருக்கும் தெரியுமா? சாரிப்பா, தண்ணி குடித்தேன். வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாமல் இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்தாச்சு. ஸோ எடுத்து முடித்த கிளாஸு பார்த்தா ஆன் பண்ணலை வீடியோ. இங்கே பாருங்கள், முதல் எழுத்து சார்பு எழுத்து கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்துனா என்னது? மொத்தம் எழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிப்பாங்க. எப்படி? முதல் எழுத்து 1, சார்பு எழுத்தும் பிரிப்பாங்க. சார்பு எழுத்து முதல் எழுத்து என்ன? முதல் எழுத்து வந்து பார்த்தா மொத்தம் 12 உயிர் எழுத்தும் 18 மெய் எழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து. சார்பு எழுத்து எத்தனை வகை? 10 வகைப்படும். பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் எழுத்துனா இது உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆக 30 எழுத்து தான் முதல் எழுத்து. பிற எழுத்து தோன்றுவதற்கு, பிற எழுத்து இயங்குவதற்கு காரணமாக இருக்குது. பிற எழுத்து தோன்றுவதற்குனாலும் இயங்குனாலும் இந்த முதல் எழுத்து தான் காரணமாக இருக்குது. பாருங்களேன், இப்போ சார்பு எழுத்தில் ஒன்று என்னதுன்னா உயிர்மெய் இருக்குது. உயிர்மெய் எழுத்துனா எது? இதுதான் உயிர்மெய் எழுத்து. இக்கு ப்ளஸ் அப்போ இது ஒரு உயிர்மெய் எழுத்து. இந்த உயிர்மெய் எழுத்து தோன்றுவது, உயிர்மெய் எழுத்து என்னது? ஒரு சார்பு எழுத்து வகையில் முதல் இது. அப்போது இந்த எழுத்து தோன்றுவதற்கு எது? ஒரு மெய் எழுத்து ஒரு உயிர் எழுத்து தான் அடிப்படையாக இருக்குது. அப்போது அதனால தான் இது வந்து பார்த்தா முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? எனவே இவற்றை முதல் எழுத்துங்காங்க. சார்பு எழுத்துனா என்னது? அந்த முதல் எழுத்து இருக்கலாம். முதல் எழுத்துனா இது 12 உயிர் எழுத்தும் 18 மெய் எழுத்தும் இதில் சார்ந்து தான் வரும். அதனால் இது சார்பு எழுத்துன்னு சொல்கிறாங்க. சார்பு எழுத்து எத்தனை வைக்க முடியுங்க? உயிர் மெய் 1, ஆயுதம் 1, உயிரிழப்படை, ஒற்றல்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகாரவர்க்கம், அகரவர்க்கம், அகரவர்க்கம், ஆயுதவர்க்கம். இந்த 10 இது உண்டு. அதில் இந்த 2 பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மெய்னா என்னது? இங்கே பாருங்க, இருக்குது. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால், அதாவது ஒன்றும் இல்லைப்பா, என்ன சொல்கிறாங்கன்னா மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்து பிறக்க தான். இது ரெண்டும் சேர்வதால் தான் இந்த பிறக்கு. அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அதை உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிர்மா சேர்ந்தா இருக்குமா. அதை பாருங்களேன், அந்த ஒளி வடிவத்தை பாருங்கள். அப்போனா இதில் இக்கும் இருக்குது, இது சாரிப்பா, இக்கு ப்ளஸ் சரிங்களா. அப்போ இது இக்கு ப்ளஸ் ஆயில் என்னது பார்த்தீங்கன்னா அந்த மெய்யும் இருக்குது உயிரும் சேர்ந்தது தான் இருக்குது அதோட. ஆனால் வரி வடிவம் பாருங்களேன், இந்த மெய்யை சார்ந்தே தான் இருக்கும், இக்கு மாதிரியே தான் இருக்கா. அப்போ என்ன சொல்லுவாங்க? மெய்யெழுத்து வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும், ஆனால் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தியை ஒத்திருக்கும்னா இது உயிர் ஒலிக்கும் போது இந்த கால அளவு எப்படி அப்படின்னு வந்து அந்த அந்த உயிரெழுத்து தான் ஒத்திருக்கு. அதுதான் சொல்லுவாங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவாது இது சார்பு எழுத்து வகைகளும் அடங்குன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ ஆயுத எழுத்துனா ஒன்றும் இல்லை,
3 புள்ளிகள் இருக்குமா, இதுதான் ஆயுத எழுத்து. அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா, அதுக்கு பேர் முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தண்ணியில் அக்கேனம் உண்டு. இந்த தண்ணியில் இதெல்லாம் இருக்கலாம், இதை கூட நமக்கு பொருந்தாதில் கேட்பாங்க. முப்புள்ளினா என்ன, முப்பாறு புள்ளினா என்ன, அதில் ஏதாவது 3 கொடுத்துட்டு ஒன்று வேறு ஏதாவது கொடுத்தாலும் கூட நீங்கள் ஆன்சர் போட தெரியணும். இப்படி தான் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. நுட்பமான ஒழிப்பு முறை தானே இருக்குது. ஆமாம், ஸோ ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒழிப்பு முறை தான் இருக்குது. எதுனா ஆயுத எழுத்து. அது ஆயுத எழுத்தோட சிறப்பு என்னது, தனக்கு முன்னே ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னு ஒரு வல்லின உயிர்மை. இந்த குறில் வல்லின உயிர்மை இதெல்லாம் நம்ம வந்து குறில்நெட்டில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பேசிக் தெரியாதவங்களாம் இல்லைன்னா புரியாதுப்பா. இப்போ பாருங்கள் என்னதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி காமிக்கேன். இப்போ பாருங்கள், எக்குன்னு இருக்குது சரிங்களா, எக்குன்னு இருக்குது. அப்போ என்ன சொல்லுங்க, தனக்கு முன்னு ஒரு குறில் எழுத்து இருக்கணுமா. அதாவது இதுதான் ஆயுத எழுத்து, இதுதான் ஆயுத எழுத்தா. இந்த ஆயுத எழுத்து முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு குறில் எழுத்து இருக்கணுமா. அப்போ இங்கே ஏ என்பது என்னது, ஒரு குறில் எழுத்து. இந்த ஏ தான் நெடில் எழுத்தாயிரும். அப்போ இது இல்லை, குறில் எழுத்து தான் இருக்குது, கரெக்டு தான். தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருக்கணும். வல்லின உயிர்மை எழுத்து என்னது, க ச கசட தபர, க ச ட தபர, இங்கே பாருங்க, க ச ட த பேர. இப்போ இந்த இருக்கலாம், இந்த இதுதான் வல்லின உயிர்மை எழுத்து. அப்போ இதில் வர்றத ஃபுல் வரிசை, இதில் வர்றது எல்லா வரிசையிலையும் உள்ளது அது வருமா. அப்போ பாருங்கள் கூன்னு இருக்குது. அப்போ வருது, இது வந்து இந்த வரிசையில் வருதா, இது கா வரிசையில் வருது. இப்போ கா கி கூ கூ கே கே கை கோ, அப்போ அந்த வரிசையில் வருது. அப்போ என்னது கரெக்டாக இருக்கா, அந்த மேட்ச் ஆகிட்டா வல்லின உயிர்மை எழுத்துக்கு பெற்று சொல்லி இடையில மட்டும்தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் அவ்வளோதான், இடையில மட்டும் வரும் அவ்வளோதான். தனித்து இயங்காது. அதாவது நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இயங்காதான், இப்படி போட்டிங்கன்னா அது சொல்லி இடையில மட்டும் தான் வரும். முதல் எழுத்தாக்கிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால், அதாவது முதல் எழுத்துனா இது உயிர் எழுத்து தானே சார்ந்து வருது. அதெல்லாம் மெய்யும் சார்ந்துன்னா இந்த இக்கு ப்ளஸ் ஊ என்னது இருக்குது, கூ இருக்குது. அப்போ இக்கு இருக்குது. மெய் எழுத்துக்களும் சார்ந்து இயங்குறதுனால இது ஆயுத எழுத்து வந்து சார்பு எழுத்துல அடங்குதுமா. அவ்வளோதான். பாருங்களேன், முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெற சொல்லுன்னா பாருங்களேன், இதுதான் முதல் எழுத்து. முதல் எழுத்துனா என்னது, 12 உயிரெழுத்தும் 18 மெய்யெழுத்தும். அப்பவும் பாருங்கள், ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து, இம்ங்கிறது ஒரு மெய்யெழுத்து. அப்போ முதல் எழுத்து தான் சார்ந்து வருது. முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் என்னதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 உயிரெழுத்தும் 18 மெய்யெழுத்தும் இடமே பெறக்கூடாதான். அது வேணால் கூ வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து, ரூ வி அப்படி தான், அதனால் அதை கொடுத்தாங்க. இப்போவும் புக் பேக் பார்க்கலாமா வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் பார்க்கலாம். புக் பேக் பாருங்கள், இதெல்லாம் அப்படி தான் இருக்குது. இந்த படித்து வினாக்களுக்கு விடை தருங்கன்னு கேட்காங்களா, இதை நீங்கள் ரீட் பண்ணணும் சரிங்களா. ஏன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துக்க எதுலையும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். அதனால் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுனால தப்பு ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக ரீட் பண்ண. மேலும்னா எதுனால இணைப்பு சொல்லலை, எதனால மேலும் வருது, அதனால் எதுக்கு வருது அப்படின்னு ரீட் பண்ணுங்கள். அதான் பாருங்களேன், மொழியோடு விளையாடல கடல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களை திரட்டுன்னு கேட்காங்க. இது ஏற்கனவே நியூ புக்கில் ஓல்டு புக்கில் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் திரட்டலாமா. இப்போ பாருங்கள், ஆழி, பறவை, இது ஏற்கனவே நம்ம எந்த டாப்பிக்கில் பார்த்தோம், அந்த பறவை சொல்லுங்கள். அடுத்த வந்து பாருங்கள், முன்னீர், அரி, வாரணம், புனரி, இதெல்லாம் என்னதை குறிக்கி, கடலை தானே குறிக்கி. இதெல்லாம் வந்து பார்த்தா கடலை குறிக்கி, அவ்வளோதான் சரிங்களா. இதுமாதிரி நிறைய பேர் இருக்கும். தொடர்களை இங்கே பாருங்க, தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக பிரிங்க. பல நாள்கள் மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின சரிங்களா. பல நாள்கள் கனமழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின எப்படி பிரிச்சுருக்காங்க. அதுமாதிரி வந்து இதே பிரிப்பாங்க. கபிலன் வேலை செய்தான், கபிலன் களைப்பாய் இருக்கிறான். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாளுங்க. இலக்கியா இனிமையாக பாடினால் இலக்கியா பரிசு பெற்றாள், அப்படி பிடிக்காம. பறந்து விரிந்திருப்பால் கடலுக்கு என்னது, பறவை. இது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தா ஒளி வேறுபாடுகள் நடத்தியிருப்போம், அதுதான் இது. இலக்கியமன்ற விழாவில் முகிலன் என்னது சிறப்பாக உரை நிகழ்த்தினான். முத்துதம் எது, பனி. 3 சொல்லி 2 சொல்லினா வேலைக்கு அந்த நம்ம குளிர்றது வந்துடும். அழைத்தாள், இதுதான். புல்னா என்னது, பறவை. அதில் பறவைகள் இடம்பெறுது வலசை போதல், எது, வலசை போதல். ஸோ புரிஞ்சுதா. அதில் சரணாலயம் என்பது வேறு பேர் என்பது தான் புகலிடம் சொல்லலாம். சில இதில் வந்து புகலிடம் சொல்லுவாங்க, சில இதில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம புகலிடம் இல்லைன்னா காப்பகம், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எதுனாலும் போடலாம். அதை பாருங்களேன், இது ரொம்ப முக்கியம். சொற்களை வரிசைப்படுத்துகையில் கேட்பாங்களா. அப்போ இது எப்படி படுத்தணும், சொற்களை
இதுதான் வந்து பார்த்தா இதேமாதிரி இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தா இங்கே புக் பேக்லேருந்து கேட்டால் பிரச்சனை இல்லைப்பா, நம்மளுக்கு மொழி திறன் பேச்சிலேருந்து கேட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு இங்கே கேட்டான்னு வச்சுக்கலாம், புக்கு உள்ளேருந்து கேட்டோம்னா அங்கே தான் மாட்டுவோம். இப்போ இங்கே சிலப்பதிகாரம் ஃபஸ்ட் என்னது சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை 3வது இயற்றியவர் இளங்கோடிகள், 5வது இளங்கோடிகள். அப்போ பாருங்கள் பறவை இங்கே பாருங்கள் பறவை ஃபஸ்ட்டாக ஏதாவது இங்கே பாருங்கள் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. கரெக்டா? மனிதன் வாழ முடியாது. இது பாருங்க சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் 4. அடுத்த பாருங்க டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் 2வது 3வது பறவை 4வது மனிதர். இப்படி இருக்கா? நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடு இருக்குப்பா, அந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உள்ள கைடு தான். அந்த கைடு நான் அனுப்பிவிடுதான். அந்த கைடில் உள்ள பார்த்தா ஆன்சர் பார்த்து குறிச்சிக்கிடுங்க மேக்ஸிமம். சரிங்களா? இதில் குறிக்க கொஞ்சம் சோம்பரப்பட்டவங்கன்னா அதில் குறிச்சிக்கிடுங்க. சரிங்களா? இப்போ இரட்டை காப்பியங்கள் ஒன்று எழுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள் கோடிட்ட இடம் இதெல்லாம் இப்படி கேட்பாங்க. இரட்டை காப்பியங்கள் ஒன்று எழுது மணிமேகலை அப்படி போகலாமா? மணிமேகலை இல்லை சிலப்பதிகாரம் ஏதாவது ஒன்று, சிலம்பு இல்லை மணிமேகலை. முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் 30. திங்கள் என்பதனோட பொருள் என்னது? நிலவு. சத்தியமுத்து புலவரால் பாராட்டப்பட்ட பறவை என்ன பறவை? செங்கால். இங்கே பாருங்க செங்கால் நாரை. செங்கால் நாரை. அவங்க பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார். என்ன வேண்டும் என்று பாடுகிறார்? காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் அப்படின்ற பாரு. ஆயுத எழுத்தின் வேறு பேர் என்னது? தனிநிலை அக்கீனம் அப்படின்னு நிறைய பேர் இருந்துச்சா, அதுதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எழுதிக்கிடுங்க. சரிங்களா? அதை பாருங்கள். கவிதையெல்லாம் வேண்டாம் நமக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா புக் பேக்கு. இது கலைச்சொல் அறிவும் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நிறைய மார்க் இருக்கா. பாருங்கள் கண்ணினா கண்டம், இங்கே வளர்ச்சினா மைக்ரேஷன், இங்கே கிளைமேட்னா தட்பவெப்பநிலை, புகலிடம் சென்ச்சுரி. அதை பாருங்கள் வெதர்னா வானிலை, புவியீர்ப்பு புலம்னா கிரிவிடேஷனல் ஃபீல்டு. சரிங்களா? அது நீங்கள் இங்கே இருங்கப்பா. அதாவது இந்த கலைச்சொல் அறிவோம்லாம் இதெல்லாம் நீங்கள் தான் படிக்க வேண்டிய டாபிக். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் மாற்ற கருத்தெல்லாம் ஒன்றும் இருக்காது. சரிங்களா? இப்போ திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா வாங்க திருக்குறள் என்னென்னு பார்த்துடலாம். திருக்குறள் பாருங்களேன், நுழையும் முன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துப்பாங்க உலக பொதுமுறைன்னு அழைக்கப்படுது. இப்படிலாம் இருக்குது. திருக்குறள் இல்லா செய்திகளிலே 7 என்ற சொற்களுக்கு மனிதர்களுக்கும் அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம் வாழ்வில் பின்புன்னு சொல்லுங்கள். கடவுள் பார்த்துப்பாங்க. அகர முதல்லாம் எழுத்தெல்லாம் ஆதி உகான்னு முதற்றே உலகன்ட்டார். அதாவது எதுனா அந்த அகரம் இருக்குதுங்களா, அகரம்னு எது? ஆ என்னும் அந்த அகரம் தான் எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதான் இது அகரமே தான் எழுத்தெல்லாம் எழுத்துக்கள் எல்லாம் இது முதல் என்ன இது தொடக்கம். அது மாதிரி தான் அதுபோலன்னு வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தா ஒரு இணைப்பு சொல்ல கேட்பாங்க. அதுபோல தான் ஆதினது அந்த ஆதி பகவான் இது ஆதி பகவான் இது உலகு என்ன இது உலகுக்கு முதற்றினது தொடக்கம். அவ்வளோதான். வான் சிறப்பில் பாருங்கள் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீண் உலகத்து விண்ணின்று உடட்டும் பசினது. விண்ணின்றுன்னு அந்த இதில் வந்து பார்த்தா சில இதுக்கு சொல்லும் பொருள் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? விரிநீர்னால் வந்து பார்த்தா இந்த பரந்த வந்து பார்த்தா கடல் அப்படின்னா வரும். அதுக்காக சொல்லும் பொருள் இல்லை. அதனால் ஆனால் நம்ம வந்து தனியாக நடத்தோம்னா பெருசாலாம் வரும். நீங்கள் அதை கவனிக்க மாட்டீங்களே, அதுக்கு தான் இப்போ நடத்த பாருங்கள். இதே 33 நிமிஷம் ஆகிட்டு. விண்ணின்ற பாரு. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் எது விரிநீர்னு எழுது அந்த நீண்ட இந்த கடலே ஆனாலும் அதான் இது விரிநீர்னா அந்த அகன்ற இந்த வீண் உலகம் அகன்ற இந்த உலகத்தில் என்னது உள்நின்று உடற்றும் பசினது உலகத்து உயிர்களே எல்லாம் பசி துன்புறுத்தும். அது பசி அதாவது என்ன ஆகுமா? துன்புறுத்தும். உள்நின்று உடற்றும்னது அந்த பசி உயிர்களை துன்புறுத்தும் அப்படின்னு இருக்குங்க. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் அது கெடுப்பதும் என்னது? அதை உரிய காலத்தில் பெய்து கெடுக்கவும் செய்யுமா. கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கன்னு அந்த கெட்டவருக்கு வந்து பார்த்தா உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழை தான். இது எடுப்பதும் எல்லாம் மழைன்னு சொல்லிட்டாங்க. நீத்தார் பெருமையில் பாருங்கள். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாக தான் இருந்தது. முடியாத செயல்களையும் ஒத்து காட்டுவார் பெரியர். சரிங்களா? அதாவது செயற்கரிய செய்வானே யார்? பெரியர். சிறியர் என்னது? செயற்கரிய செய்களாக தான் இருந்தது. அந்த முடியாது என்பாரா யார்? சிறியர். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்தா சொற்களை ஒழுங்குபடுத்தல் கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தா அதெல்லாம் படிக்கணும். சரிங்களா? மக்கள் பேர் தம்மின் தம் மக்கள் அறிவுடைய மண்ணிற்கெல்லாம் என்னது? அதான் பாருங்கள்.
தம்மின் தம் மக்கள் எனது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதாவது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை என்னன்னா மாநிலத்தினா மற்ற உயிர்களை விட மண்ணுயிருக்கெல்லாம் அதாவது தம்மை விட வந்து பார்த்தா மற்றதோட இது நமக்கு தான் மகிழ்ச்சி அப்படின்னு வந்து பார்த்தா மற்றவர்கள் மகிழ்ச்சின்னு சொல்லிப்பாங்க. ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்டது. தன் பெற்றெடுத்த போது தன் பெற்ற மகிழ்ச்சியை விட அந்த தாய் வந்து பார்த்தா அவனை வந்து பார்த்தா சான்றோர்கள் என கேட்டு 4 பேர் சொன்னாங்கன்னா அதுதான் அவளுக்கு மகிழ்ச்சியாம். சரிங்களா? அன்புடைய பாருங்க அன்பில்லார் எல்லாம் என்ன செய்வாங்க தமக்கு தான் உரியன் பாருங்க. அன்புடைய இருந்து என்பும் உரியர்க்கும் பாராம். அதாவது வந்து பார்த்தோன்னா அன்பில்லா உடையவர்கள் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அவ்வளோதான். அன்பின் வழியில் தான் உயிர். அன்பு இருக்க தான் உண்மையான உடம்பு. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு எலும்பும் தோலும் பொருத்தப்பட்ட ஒரு உடம்பு தான். அதான் சொல்லியிருப்பாங்க அன்பு இருப்பு தான் உயிர் உடம்பு. அன்பு இல்லாத வெறும் எலும்பும் தோலும் பொருத்தியதான் இருப்பார். இனிய குரலில் பாருங்கள் பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிறன் இருப்பாரா. அதாவது என்ன பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு அணி அப்படின்னு சொன்னோம். பணிவு இன்சொல் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணின்னு அது அணிகள்னு நம்ம பார்க்கணும். அப்போது மற்ற பிறனது பிற அணி அல்ல அப்படின்னது மற்றவே அணிகளான ஆகாத மற்ற பிறனது மற்றவே அணி அல்லனது அணிகளான ஆகான்றாங்க. இனிய உலக இன்னாதக்குள் கனி இருப்ப காய்க வந்துட்டுனது. அதாவது இனிய உளவாகனது இனிய சொல் இருக்கும்போது இன்னாத குரல்னது இன்னாச்சொல் பேசுவது எப்படியா கனி இருப்ப காய் வந்தது கனி இருக்கும்போது காய் உண்டதுக்கு சம்மந்தம் சொல்லிட்டாங்க. இது புக் பேக்கல் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து பார்த்தா படிச்சிருந்தான். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் வான்புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொயில் புலவர்னு சொல்லுதாங்க. வர அறத்துப்பாலுக்கு பொற்பொருள் இன்பத்துப்பால்னு இருக்குது. 3 பிரிவு 17 கிழங்கள் உள்ள 1 133 இது 1330 குரட்பாக்கள். திருக்குறள் இல்லாதது இல்லை சொல்லாதது இல்லை என்ற வகையில் சிறந்து விளங்குகிறது. ஆமாம் உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்தைன்னு பல சிறப்பு பேர் அழைக்கப்படுது. இதெல்லாம் ஓகே தான். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்னது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்னதுப்பா அறிவுடைய மக்கள் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிதுனாரா. அதுதான் ஒருவருக்கு சிறந்த அணி என்னது பணிவும் இன்சொல்லான் ஆதல் அணியல்ல ஒருவருக்கு மற்ற அல்ல அப்படின்னு சொன்னார் 9ஆம் திருக்குறள் இது. அப்போ எது இன்சொல் சரிங்களா. அதில் இதுதான் வந்து பார்த்தா அடைப்புக்குள் கோடிட்ட இடம் இப்படிலாம் கேட்பாங்க. அதுதான் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று கனி இருப்ப காய் அதாவது அன்பில்லார் எல்லாம் அன்பில்லார் எனது எல்லாம் தமக்குரியனது அன்புடையார் என்பும் சரிங்களா. அதை பாருங்கள் 2015 ரியோ நகரில் மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் போட்டி பங்கேற்ற இப்படிலாம் இருக்கா. இதில் என்ன சொல்லலாம் என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கு அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்ச்சியுடன் கூறினான். அப்போ என்ன திருக்குறளும் இன்ற பொழுதின் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்டது என்னது அவனை பெற்று பெறும்பொழுது நான் என்ன மகிழ்ச்சி அடைந்தனோ அதை விட நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இப்போ அவன் வந்து பார்த்தா ஒரு பண்புடையவனாக இருக்கும் பொழுது அப்படின்னு இருக்கணும். இது இனிய குரல் இருக்கும்போது நீ காய் இது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற அதுக்கு செயற்கை ரிசீவர்னு பெரியவரும் சிறியவரையும் வச்சு சொல்லுவோம். அதனால் அது கிடையாது சரிங்களா. ஸோ இயல் 2 முடிஞ்சுது. இயல் 3 சந்திக்கலாம். 3வது இயல் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் அத்திச்சுடி இதெல்லாம் இது அதுமாரி லேசாக தான் இருக்கும் சரிங்களா. பாரதியார்னா புதிய அத்திச்சுடி இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இயல் 3ல் பார்க்கலாம்ப்பா. புக் பேக்கு இதேமாதிரி மொழித்திறன் பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணது தான். ஏன்னா அதில் ரொம்ப கொஸ்டினும் இருக்காது. மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்லாம் இருக்காது. நம்ம புக் பேக்கு இதில் தான் இலக்கணத்தில் தான் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. 2வது இயர் சின்ன இயல் தான். ஸோ வீடியோ முடிஞ்சுப்பா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.